என்னுடைய மாணவர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் எனக்கு 11th விஸ்காசிட்டி, இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதாவது பாகுத்தன்மை இல்லை பாகுநிலை, அப்புறம் பாகுநிலை விசை இல்லை பாகு விசை, இதை பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கேட்டாங்க. சரி, நான் சொன்னேன், என்ன பண்ணுங்க, வீட்டில் பண்டில் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு மாஸ்டர், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. எல்லாம் ஃபோன்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. சரி, இப்போ அந்த ஷீட்ஸை வந்து இந்த கார்டை வந்து இந்த கார்ட்ஸ் விளையாடுவீங்களே, அந்த கார்ட்ஸ் விளையாடும் போது என்ன பண்ணுவீங்க, இப்படின்னு பண்ணுவீங்க. அப்போ அது ஒரு கார்டு பண்ண ஒரு கார்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனால் ஒரு கார்டு மேலே இருக்க கார்டுக்கும் கீழே கார்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், அடுத்த கார்டு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், அடுத்த கார்டு முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கா வர மாதிரி ஷீட்டை அடிக்க வைங்க அப்படின்னு. ஏன் மாஸ்டர் அப்படின்னு கேட்டார். சொல்றதை செய்யுங்க அப்படின்னு. சரி, அவர் ஷீட்ஸ் என்ன பண்ணாரு, இந்த கார்ட் ஷீட் அடிக்க வைப்பாங்க இல்லையா, இப்படி ஸ்லாண்டிங்கா, அது மாதிரி ஷீட்ஸையும் நம்ம பண்ணி வச்சுட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ணுங்க, தண்ணி இருக்கா வீட்டில்? இருக்கு மாஸ்டர். என்ன பண்ணுங்க, ஒரு சரிவா இருக்கிற ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல தண்ணியை ஊத்துங்க. அது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. ஊத்தி பார்த்தாரு, ஃபோன் பண்ணாரு. மாஸ்டர், இந்த தண்ணி வந்து ஷேப் வந்து மேல கர்வ்டா அப்புறம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அப்ப அந்த பேப்பருடைய ஷேப் பாருங்க. ஆமா மாஸ்டர், அந்த பேப்பர் இப்படி ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது அந்த பேப்பர் மேல வந்து அப்படியே இப்படி கீழே சரிவா இறங்குது மாஸ்டர். ஓகே, இப்ப இதுதான் இந்த பேப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, ஷீட்ஸா, அந்த ஷேப் தான் இப்போ லிக்விடுடைய அந்த ஷேப்பும். ஸோ லிக்விட் ஃப்ளோவோட ஷேப்பும் இந்த பேப்பருடைய அரேஞ்ச்மெண்ட் ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே மாஸ்டர், இப்போ என்ன பண்ணுங்க, இந்த லிக்விடை ஒவ்வொரு லேயரா அசீவ் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு லேயரா கட் பண்ணி அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஈச் லிக்விட் லேயர் தான் இந்த ஈச் ஷீட்டுங்கிறது. அதுல டாப் ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஏரியா இருக்குல்ல. ஆமா மாஸ்டர், அது ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மொத்த லிக்விட் லேயருடைய ஏரியாவும் ஏ தான். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஷீட்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அது மெஷர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். மாஸ்டர், ரொம்ப 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 கம்மியா இருக்கும், 0.00 சம்திங் போகும், மில்லிமீட்டர் கணக்கில் கூட போகணும். ஆமா, அப்போ 2 ஷீட் இடையில உள்ள திக்னஸ் மெஷர் பண்ணீங்கன்னா, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணீங்கன்னா அது dxன்னு எடுத்துங்க. அதே மாதிரி தான் இங்க 2 லிக்விட் லேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிக்விட் லேயருடைய திக்னஸ் டிஸ்டன்ஸ் வந்து dx. ஓகேவா? ஓகே மாஸ்டர். சரி, இப்போ ஒவ்வொரு ஷீட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷீட் மேல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஷீட், செகண்ட் ஷீட் அதுக்கு முன்னாடி தங்கி இருக்கு, அடுத்த ஷீட் இன்னும் முன்னாடி போகுது, அதுக்கு அடுத்த ஷீட் இன்னும் முன்னாடி போகுது. அப்போ ஒவ்வொரு ஷீட்டும் ஃப்ரண்ட்ல போகுது. அதெல்லாம் சரிவா அப்படி இருக்கு. இப்போ எதனா ஒரு ஷீட்டை மட்டும் உருவி பாருங்க அப்படின்னு சொன்னேன். நடுவில் இருக்க ஷீட்டை அவர் உருவி பார்த்திருக்காரு. வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ மாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதனால அப்படி ஃபீல் பண்றீங்க? தெரியல மாஸ்டர், மேல இருக்கிற ஷீட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷீட்டை வெளியே வர விட மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த மேல இருக்க ஷீட்ஸ் எல்லாம் மாஸ்டர் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இந்த ஷீட்டை வெளியே வர விடாம தடுக்குது. அதுக்கப்புறம் மாஸ்டர், எதனால வந்து ஈஸியா வராம ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியதா இருக்கு மாஸ்டர்? ஏன்னா இந்த பேப்பருக்கும் இழுக்கிற பேப்பருக்கும் அந்த அதுக்கு மேல இருக்க பேப்பருக்கும் உள்ள ஒரு ஃபோர்ஸ், அதாவது உராய்வு விசைன்ற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். எஸ், அப்போ the frictional force between the two sheets இருக்குல்ல, அதே மாதிரி தான் the frictional force between the two different layers of liquid is called viscous force. 2 liquid layers இருக்கு. ஒவ்வொரு liquid layerம் இன்னொரு liquid layer மேல force கொடுத்துட்டே வருது. அதனால நடுவுல liquid layer நம்ம சீக்கிரம் வரல. ஆனா ஒவ்வொரு liquid layer மேல ஏற்படுற forceனால தான் ஒவ்வொரு liquid லேயரும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. ஒவ்வொரு லேயர்லயும் ஃப்ரண்ட் வந்திருக்கு. So the frictional force between the two different layers of liquid is called the viscous force. Okay master. அதுக்கப்புறம் இந்த frictional force அப்படின்னு சொல்ற viscous force சொன்னாங்க இல்லையா, the viscous force is always directly proportional to the area. மேல சொன்னால ஏரியா. அதுக்கப்புறம்
It is also directly proportional to the velocity gradient. Velocity gradient na dv by dx. dx பார்த்துட்டோம், ரெண்டு லிக்விட் லேயருக்கு இடைப்பட்ட தூரம், ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ dv எப்படி? dvங்கிறது the difference between two velocities. இப்போ ஒவ்வொரு ஷீட் எடுத்துக்கிட்டீங்களே, அதுல ஃபார் எக்ஸாம்பிள் 51 நம்பர் கொண்ட ஷீட்டும் 58th ஷீட்டும் எடுத்துக்கங்க. இந்த 51 ஷீட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்திருக்கும், 58th ஷீட் வந்து அது கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இதே மாதிரி ரெண்டு லிக்விட் லேயர் எடுத்துக்கிறீங்க, நடுவில் ஒரு லிக்விட் லேயர் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, இன்னொரு லிக்விட் லேயர் அதுக்கு மேல கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. அப்போ எதோட வேகம் அதிகமா இருக்கும்? மாஸ்டர் 51st இந்த லிக்விட் லேயருடைய வெலாசிட்டி அதிகமா இருக்கும், அதான் முன்னாடி வந்திருக்கு. வெரி குட். அதை வந்து நீங்க V2 எடுத்துங்க. அதுக்கு மேல 50th லிக்விட் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து V1 எடுத்துங்க. இப்போ V2 minus V1 அது the difference in two velocities of the two different layers of liquid. அந்த V2 minus V1 தான் dV. So அந்த dV by dx தான் velocity gradient. So the viscous force here is directly proportional to area of the liquid layer into the velocity gradient dV by dx. Proportion symbol இருக்கனால F is equal to some constant. அந்த constant தான் eta, அதாவது coefficient of viscosity. So eta into A into dV by dx இதுதான் viscous force உடைய formula. This property of liquid which resist the motion of different layers of liquid. So இந்த property தான் viscosity, பாகுநிலை. அந்த force பேரு viscous force, பாகு விசை. So உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். You was happy with my explanation. Thank you.